ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 7 ஹேபிட். அது வந்து நம்ம லைஃபையே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ணுவோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹேபிட்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான ஹேபிட்ஸ். காலையில் எழுந்து படிங்க, காலையில் எழுந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் 7 ஹேபிட்ஸ் தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் இன் 50 days அப்படின்ட்டு ஒரு சின்ன ரீடிங் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு அதை தான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் த நைட் பிஃபோர். ஸோ நாளைக்கு மார்னிங், நாளைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு நைட்டே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நல்லதாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி. தப்பாக இந்த சென்ஸ் நான் வந்து இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து முன்னாள் நைட்டே பிளான் பண்ணிவிட்டு, நாளைக்கு என்னோடய டே ஷெடியூல் இதுதான், இந்த ஷெடியூல் படி தான் நான் நாளைக்கு என்னோடய லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நாளைக்கு என்னோடய ஹோல் டேவை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேவோட டோட்டல் ஷெடியூலை முந்தின நாள் நைட்டே போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் செக்கிங் யுவர் ஃபோன். காலையில் எழுந்ததுமே நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, மொபைல் ஃபோனை செக் பண்ணுறது. அவாய்ட் செக்கிங் தட். காலையில் எழுந்ததும் ஃபோனை செக் பண்ணாமல் ஜஸ்ட் காம் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் கம்போஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மார்னிங் எழுந்துக்கும் போது உங்களோட மூட் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் அந்த ஹோல் டே போகும். அப்படின்னும் போது அதை வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு என்வைரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேவை க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். காலையில் எழுந்ததும் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி இல்லைனா ஒரு டம்ளரில் தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டரை குடிங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளோட ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், நம்மளுடைய டாக்ஸின்ஸை வெளியே ஃப்ளஷ் பண்ணி எடுக்கும் அண்ட் ஹெல்ப் யூ வேக் அப் அண்ட் ஃபீல் ரெஃப்ரெஷ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு காலையில் எழுந்ததும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் அவுட் சைட். காலையில் எழுந்ததும் வீட்டிலே இல்லாமல் வெளியே போங்க. சரி, ஓகே, நான் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறேன், ஏர்லி மார்னிங் எழுந்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு, எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ. ஏர்லி மார்னிங் போய்ட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறது ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. இல்லை ஒரு 6 o'clock 7 o'clock எழுந்துப்போம் அப்படின்னா, சன் லைட் நம்ம மேலே படும்போது அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக எழுந்துக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிக்கிட்டே அந்த டேவை கிராஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் 6 o'clock 7 o'clock எழுந்துப்பேன் அப்படின்னா போயிட்டு சன் லைட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் போயிட்டு ஃபீல் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னல். இன்றைக்கி டேயில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இது எதுக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் மூட், அந்த பர்டிகுலர் டேவோட மூடை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஷார்பன்ஸ் மெமரியை ஷார்ட் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் இன்க்ரீஸ் எமோஷனல் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேர்னல். அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் யுவர் கேலண்டர் அண்ட் டு டூஸ். காலையில் எழுந்ததும் கேலண்டரில் இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி நான் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கேன், நீ என்னென்னலாம் பண்ணணும், ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணுறதுக்கு டைமிங் ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக அலைன் பண்ணி நான் இதை தான் பண்ண போகிறேன், இன்றைக்கி இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மேக் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை யுவர் ஒன் திங். காலையில் எழுந்தேன், எல்லா ஒர்க்கும் பண்ணேன், பட் ஸ்டில் அட் லாஸ்ட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலியோட லைட்டாக கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கேன், நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஜஸ்ட் அ ஃபோன் கால். இல்லை நான் வீட்டிலே தான் இருக்கேன் அப்படின்னா, வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸ் கூட ஒரு சின்ன கேம் ஏதாவது விளையாடுறது, இல்லை ஒய்ஃப் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு ஈவினிங் மேலே ஒரு 7 o'clock மேலே ஒரு ரோட்டில் வந்து சின்னதாக வாக் போயிட்டு வருது, அவங்ககிட்ட அந்த டே ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஷேர் பண்ணிக்கிட்டு சூப்பராக ஒரு டேவை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் ஹாவ் ஆல்மோஸ்ட் 24 hours டு மேக் யுவர் டே வேல்யூபிள். ஸோ அந்த 24 hours ஜஸ்ட் 5 minutes with your loved one will make that day most happiest day in the life. அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் டேவாக நம்ம லைஃப்பில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா
இந்த 7 ஹேபிட்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இந்த பர் டே இன்னைக்கு இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி இதில் அங்கங்கே சின்னதாக ஒரு காமெடி ஃபன் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்ற டைமில் ஒரு ஹாப்பியான ஒரு என்வைரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது ஐ எம் டேமன் ஷுர் தட் டே வில் பி த கிரேட்டஸ்ட் டே எவர் அப்படின்னும் போது அந்த கிரேட்டஸ்ட் டேவை டெய்லி எடுத்துகிட்டு வர்றது இந்த 7 டேஸில் ஏதாவது ஒரு ஹேபிட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.